பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனாலும் தேவன் நம்முடைய மிகுந்த கிருபையினால் தேவஜனங்களாகி நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் பாராட்டின அவருடைய தயவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாட்களையும் அவர் காணவும் அதை கடக்கவும் கர்த்தருடைய வார்த்தையினால் தேவஜனங்களாகி நாம் பலப்படுத்தப்படுகிறோம். இத்தனை நாட்களும் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து வந்த நம்முடைய தேவன் தேவஜனங்களாகி நமக்கு ஒரு வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்தினார். எடுத்துக்கொள்வோம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 33வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை தான் கர்த்தர் மீண்டும் ஒரு விஷயம் நமக்கு நினைப்பூட்டி இந்த மாதத்திலே தேவஜனங்களாகி நாம் கர்த்தருக்குள் பலப்படவும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இந்த வசனத்தின்படியே நானும் நீங்களும் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை விசேஷித்த விதமாய் தந்திருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒவ்வொரு வசனங்களும் அது விசேஷித்த வார்த்தைகள். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் கர்த்தரை அவர் நமக்கு எழுதி கொடுத்த வேத வார்த்தைகளிலிருந்து வாக்குத்தத்தங்களிலிருந்து நமக்கென ஒரு வார்த்தையை ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு எடுத்து தந்து நம்மை பலப்படுத்துகிறார். அப்படி கர்த்தரை நமக்கு எடுத்து தருகிற இந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரால் நிறைவேற்றப்படும். இந்த ஒரு நம்பிக்கை தேவஜனங்களாகி நமக்கு நிச்சயமா இருக்கும். அப்படி இருந்தால்தான் ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தையை தேவபிள்ளைகளாகி நம்மால் விசுவாசிக்க முடியும். அப்படி தேவபிள்ளைகளாகி நானும் நீங்களும் விசுவாசித்தால்தான் விசுவாசத்தின் கிரியை வெளிப்படுத்த முடியும். விசுவாசத்தின் கிரியை தான் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியத்தை நாம் செய்து முடித்து அந்த வாக்குத்தத்தத்தை தேவஜனங்களாகி நாம் சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை நமக்கு நினைப்பூட்டி நம்மை பலப்படுத்தின அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் வந்து நம்மை அழைத்து செல்லும் வரைக்கும் தேவஜனங்களாகி நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நமக்கு காண்பித்திருந்த இந்த வாக்குத்தத்தத்தில் அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிற காரியம்தான் அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதுதான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். தேவஜனங்களாகி நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள், சர்வத்தையும் ஆளுகிற சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு பரிபூரண சமாதானத்தையும் பரிபூர்ண சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று. 2 விதமான ஆசீர்வாதங்கள். இந்த பரிபூர்ணமான சமாதானம் பரிபூர்ணமான சத்தியம் என்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? ஒரு நிறைவான ஆசீர்வாதம். தேவபிள்ளைகளாகிய நாம் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவதுதான் கர்த்தருடைய விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருடைய வாஞ்சை, ஆசை. அதனால தான் தேவஜனங்களாகி என்னையும் உங்களையும் கர்த்தர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றி இருக்கிறார். அப்படி ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட்ட நம்முடைய வாழ்க்கை கர்த்தரின் பார்வையில நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் பரிபூர்ணமா தேவஜனங்களாகி நமக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் இந்த மாதத்திலே மீண்டும் ஒரு விஷயம் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏன் மீண்டும் ஒரு விஷயம் என்று சொல்லுவேன் தெரியுமா? வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரமாக தந்து விட்டார். ஆனா தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொரு மாதத்திலும் அந்த மாதத்தை கர்த்தருடைய பலத்தோடு அதை காணவும் கடக்கவும் கர்த்தர் மீண்டும் ஒரு விசை நமக்கு தந்த வார்த்தைகளிலிருந்து ஒரு வார்த்தையை நமக்கு நினைப்பூட்டுகிறார். நம்மை பலப்படுத்த, நம்மை மகிழ்விக்க, நாம் இன்னும் கர்த்தருக்காக பக்தியும் வைராகியமாய் வாழும்படியாக இந்த விசேஷித்த வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் இதை சொன்னாரேயானால் நிச்சயமாய் தம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையில கர்த்தர் இதை செய்து முடிப்பார். அவர் சொன்ன வார்த்தையை எந்த மனுஷனாலும் எந்த வல்லமையாலும் எதிர்க்க முடியாது. எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். அவர் நிச்சயமாய் தாம் சொன்ன வார்த்தையை ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறாமல் தேவபிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, பரிபூர்ணமான சமாதானம், பரிபூர்ணமான சத்தியம். இதை புரியுற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஒரு நிறைவான ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று. தேவபிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில
ஆவிக்குரிய வாழ்க்கையில, பூமிக்குரிய வாழ்க்கையில, ஊழிய வாழ்க்கையில, ஆவி, ஆத்மா, சரீரத்துல இருக்கிற எல்லா குறைவும் எதனால இருக்கு தெரியுமா? நிறைவாகிய கர்த்தரால் கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளாதனால்தான், நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால்தான் நம்முடைய வாழ்க்கையில குறைவு இருக்கு. அப்படி இல்லைன்னா நிச்சயம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில என்ன இருக்காது? குறைவு இருக்காது. கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் அது ஐஸ்வர்யத்தை தரும், அதுல வேதனை இருக்காது. எந்த ஒரு ஆசீர்வாதத்திலேயோ நன்மையிலேயோ ஒரு வேதனை இருந்தா அந்த நன்மை என்ன பண்ண முடியாது? சமாதானமா அனுபவிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பரிபூர்ணமான சமாதானத்தை தருவேன். உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வார்த்தை நிறைவேறும் பொழுது, என்னால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது, அது உன்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான சமாதானத்தை தருகிறதா இருக்கும். தேவ ஜனத்திற்கு கர்த்தர் வாக்கு பண்ணினதை அவர் ஏற்ற காலத்திலே நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் நல்லவர். அவர் தாம் சொன்னதை சொன்னபடியே அவருடைய ஏற்ற காலத்திலே நிறைவேற்றி முடிப்பார். வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பரிபூர்ணமான சமாதானம், பரிபூர்ணமான சத்தியம், நிறைவான ஆசீர்வாதம். நானும் நீங்களும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இந்த இரண்டு ஆசீர்வாதங்களும் இல்லாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மை இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதனால எந்த பயமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எந்த நன்மையை பெற்றுக்கொண்டாலும் அந்த நன்மையினால அவனுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் அது வரலன்னா அந்த மனுஷனால என்ன பண்ண முடியாது? எவ்வளவு ஆசீர்வாதம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், உயர்ந்த பதவி, பட்டம், பேர், புகழ் என்ன இருந்தாலும் அதை சந்தோஷமா அனுபவிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பரிபூர்ணமான நிறைவான ஒரு சமாதானத்தை தருவேன் என்று. நிறைவானது வரும் பொழுது எல்லா குறைவுகளும் அது ஒழிந்து போகும், அது இல்லாமல் போகும். தேவ ஜனத்தின் வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? பரிபூர்ணமான சத்தியத்தையும் பரிபூர்ணமான சமாதானத்தையும், இந்த இரண்டு நிறைவான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தரப்போகிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால், ஒருவேளை உலக பிரகாரமாய் அவனுடைய வாழ்க்கை ஒரு குறைவுள்ளதாகவும் ஒரு நிறைவான நிலையில் இல்லாததாகவும் இருந்தாலும், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பரிபூர்ணமான சத்தியமும் சமாதானமும் அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் அவன் நிறைவுள்ளவனாகவும் எந்த குறைவும் இல்லாமல் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ ஜனமாக அவன் உயர்த்தப்படுவான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நிறைவான ஆசீர்வாதம் இருக்கு. அந்த நிறைவான ஆசீர்வாதம் தான் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சமாதானமும் சத்தியமும். இந்த ரெண்டும் தேவ ஜனத்தின் வாழ்க்கையில நிச்சயமா இருக்கணும். இதை தியானிக்கும் பொழுது சத்தியம் என்கிற வார்த்தை அது எதை உணர்த்துகிறது தெரியுமா? வேதம் தெளிவா சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று. அதே போல சமாதானம் என்கிற வார்த்தை வேதத்தில் நமக்கு எதை காண்பிக்கிறது தெரியுமா? அதே யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. இந்த சத்தியமும் சமாதானமும், இந்த இரண்டு ஆசீர்வாதங்களையும், சத்தியம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும், சமாதானம் என்பது அவரிடத்தில் உள்ள நன்மையாகவும் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆண்டவர் தேவஜனங்களாகி நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவர் தம்முடைய சமாதானத்தை தேவஜனங்களாகி நமக்கு தரப்போகிறார். அதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவரிடத்தில் இருக்கிற அந்த நிறைவான பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தந்து, அதில் முடிவோ யாராலும் பறிக்க முடியாத பரலோக தேவனுடைய சமாதானத்தை அந்த ஆசீர்வாதத்தின் முடிவாக தேவஜனங்களாகி நாம் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இது தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபை. தேவஜனங்களாகி நாம் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவருடைய சமாதானத்தை நமக்கு தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை இன்மையிலும் மறுமையிலும் அது நிறைவுள்ளதா இருக்கும். அதுல எந்த குறைவும் இருக்காது. குறைவுள்ள மனுஷன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஒருவேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ஏதாவது குறை இருக்கலாம், அவனை நிச்சயமாய் பரலோகம் என்ன பண்ணாது, அவனை தள்ளாது. ஆனா கர்த்தரின் பார்வையில
கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல எந்த ஒரு மனுஷன் குறைவுள்ளவனா இருக்கிறானோ அந்த மனுஷன் பரலோகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். ஏன்னா அவர் நமக்கு நிறைவான நன்மைகளை தந்து விட்டார், வாக்கு பண்ணினார், அதை தரவும் ஆயத்தமாக இருக்கிறார். அப்ப இன்னொரு தேவ பிள்ளை அதை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன் அதற்குரிய கிரியைகளை இன்னும் தன்னுடைய வாழ்க்கையில அவன் நடப்பிக்கவில்லை என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளாகி நாம் இன்று கர்த்தர் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிற இந்த காரியத்தின் பிரகாரம் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நிறைவான ஆசீர்வாதமாகிய பரிபூர்ண சமாதானத்தையும் பரிபூர்ண சத்தியத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக சுதந்திரிக்க வேண்டும். அப்படி சுதந்திரித்தால்தான் தேசங்களாகி நாம் இம்மையிலும் மறுமையிலும் ஜீவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடையவர்களால் நாம் மாற முடியும். இம்மையிலே கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே ஜீவனாகவும் மறுமையிலே நமக்குள்ளே நித்திய ஜீவனாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கிரியை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு தேவ பிள்ளையால் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை இம்மையிலும் சுதந்திரிக்க முடியும். மறுமையிலே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் ரட்சிக்கப்பட்டும் ஞானஸ்நானம் பெற்றும் அபிஷேகம் பெற்றும் ஏன் இன்னும் கர்த்தரால் வாக்கு பண்ணப்பட்ட ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை? அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், அவர்கள் சத்தியத்தை விட்டு சமாதானத்தை தேடுகிறார்கள். சத்தியமும் சமாதானமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஏன்னா சத்தியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. சமாதானம் என்பது அவரிடத்திலிருந்து அவரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். அவரால் தான் அவருடையதை தேவ பிள்ளைகளாகி நமக்கு தர முடியும். இன்னைக்கு அநேகர் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற நன்மைக்காக பிரயாசப்படுறாங்க, ஆனா அவரையோ தேடாமல் மறந்து போறாங்க. இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு அவரிடத்திலிருந்து கிடைக்க போகிற நன்மைக்காக எதிர்பார்த்திருந்தால் அந்த மனுஷனுடைய அந்த முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? ஏமாற்றமா இருக்கும். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தாலும் எந்த நன்மையை பெற்றுக்கொண்டாலும் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் உயர்ந்த பதவியோ பேர் புகழ் பட்டம் எந்த ஒரு ஆசீர்வாதம் இந்த உலக பிரகாரமாய் அவன் பெற்றுக்கொண்டாலும் அது நிமித்தம் அவனுக்கு ஒரு சமாதானம் இல்லைன்னா அந்த நன்மைனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் எவ்வளவு ஜனங்கள் தனக்கு உதவியா இருந்தாலும் என்ன இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா எவ்வளவு ஆகாரம் இருந்தாலும் புசிக்க முடியாது. ஆனா ஒண்ணுமே இல்லைனாலும் கர்த்தர் தன்னோடு இருந்து கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சமாதானம் தனக்கு இருக்குமே ஆனால் அந்த மனுஷனால் கர்த்தர் கொடுத்த அந்த கொஞ்சத்திலும் அவனால் சந்தோஷமா இருக்க முடியும். ஏன் தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் அவனுடைய இருதயத்தை அது ஆளுகை செய்கிறது. அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ண மாட்டாரு, அப்படி வெறுமையாவே விட்டுற மாட்டாரு. எந்த ஒரு மனுஷன் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படவும் அவருடைய சமாதானத்தை அவர் தனக்கு தரவும் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு என அர்ப்பணித்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒருவேளை அவனுடைய ஆரம்ப நிலை அற்பமா இருக்கலாம், குறைவுள்ளதா இருக்கலாம், இல்லாமை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனா அப்படியே தொடர பரலோகத்தின் தேவன் நிச்சயமா விட மாட்டார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஆரம்பத்திலே அவனுடைய நிலை குறைவுள்ளதா இருந்தாலும் அவன் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வளர அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைவுள்ளதாய் மாற மாற பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வார். வானத்தின் பல கனிகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தாவீதின் வாழ்க்கையில நாம் அதை பார்க்கலாம். ஆரம்பத்துல தாவீதின் வாழ்க்கை உலக பிரகாரமா குறைவுள்ளதா இருந்தது. ஆசாரின் இடத்துல போய் தனக்கு புசிக்கும்படியாய் அவன் அப்பம் கேட்கிறான். அந்த நிலையில தான் தாவீதின் வாழ்க்கையின் ஆரம்பம் இருந்தது. அதன் பிற்பாடு தாவீதின் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அது நிறைவுள்ளதாய் கர்த்தரோடு இணைந்ததாய் அது மாற மாற கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படவும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் அவன் தன்னை அர்ப்பணித்து கர்த்தர் நடத்துகிற பாதையில முறுமுறுக்காம கர்த்தருக்கு பிரியமாகும் அவன் மாற மாற அவன் வாழ்கிற அந்த நிலையில கர்த்தர் என்ன பண்ணினான்? அவனுடைய பூமிக்குரிய வாழ்க்கையும் நிறைவுள்ளதாய் மாற கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக கர்த்தர் தாவீதை மாற்றினார். இதே போலதான் யோசேப்பின் வாழ்க்கையிலும் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலும் அப்படித்தான். அவர்களுடைய ஆரம்ப நிலை வெறுமையா இருக்கலாம், குறைவுள்ளதா இருக்கலாம், ஆனா அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை
கர்த்தருக்கு பிரியமாய் வாழ தங்களை அர்ப்பணித்த அந்த நிலையை கண்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவங்க பூமிக்குரிய வாழ்க்கையிலும் நிறைவுள்ளதாய் மாற்றுவார். பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அவர் வெளிப்பட்டு அவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தின் முடிவு சமாதானமா இருக்கும்படி கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்துவார். ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உலகத்திலிருந்து வரல, பிசாசிலிருந்து வரல, பிசாசின் கரத்திலிருந்து வரல. தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற எந்த ஒரு நன்மையும் பிசாசால் என்ன பண்ண முடியாது, நெருங்க கூட முடியாது. யோபுவின் வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுடைய எல்லையை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்தார். அது நிமித்தம் பிசாசினால் அதை பார்க்க கூட முடியல. இதே போல தேவர்களாகி நமக்கும் கர்த்தர் செய்வார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நிச்சயமா நமக்கு வாக்குப்படின தேவன் நமக்கு அதை தருவார். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? கர்த்தரால் தரப்படுகிற சமாதானம், கர்த்தரால் தரப்படுகிற ஆசீர்வாதம், கர்த்தர் தந்த வாக்கு தத்துவம், இதையே பற்றி கொண்டு கர்த்தரை விட்டுறக்கூடாது. கர்த்தரை விட்டுவிட்டு கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்று எந்த ஒரு தேவ பிள்ளையும் என்ன பண்ணக்கூடாது? தன்னுடைய மனதிலே நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா அந்த மனுஷன் நிச்சயமா என்ன பண்ணுவான்? ஏமாந்து போவான். கர்த்தரால் மட்டுமே கர்த்தருடைய நன்மைகளை நமக்கு தர முடியும். தேவர்களாக நாம் இதை உணர்ந்தவர்களால் கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்கு தேவையானதை அவர் தருவார். நமக்கு இன்னது தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கைவிடவே மாட்டார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது நிறைவுள்ளதாய் மாற மாற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட அவர் தம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, சமாதானம் நிறைந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தரும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைவுள்ளதாய் மாறுகிறது. அப்படிப்பட்ட தேவ பிள்ளையாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையை நிறைவுள்ளதாய் மாற்றுவார். அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து அதன் முடிவாக சமாதானத்தை நமக்கு கட்டளையிடுவார். தாவீது ராஜாவின் வாழ்க்கையில யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கர்த்தரை கட்டளையிட்டார். அது நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த நன்மைகளை அவன் அனுபவிக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். கர்த்தரை விட்டுவிட்டு, சத்தியத்தை விட்டுவிட்டு கர்த்தரிடத்திலிருந்து வருகிற சமாதானத்தை, கர்த்தருடைய சமாதானத்தை எந்த ஒரு மனுஷன் தேடுகிறானோ அந்த மனுஷன் தன்னை பின்தொடர்கிற நன்மையை நோக்கி அவன் திரும்புகிறான். சங்கீதம் 23 அதை தெளிவாக சொல்கிறது, நன்மையின் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன் என்று. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கும். கர்த்தரால் கொடுக்கப்படுகிற நன்மையை பார்த்து நம்ம நன்மை பக்கமா திரும்பணும்னா அதை அனுபவிக்கும்படியான கிருபையை நாம் இழந்து போவோம். அது மட்டும் இல்ல, அந்த நன்மையை கிருபை இல்லாம அனுபவிக்க முடியாது. நன்மையை அனுபவிக்கும்படியாகத்தான் கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார். நன்மைக்காக, சமாதானத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிற அப்படிப்பட்ட ஜனமாய் அல்ல, தேவைக்காக கர்த்தரிடத்தில் வருகிறவர்களாய் அல்ல, நம்முடைய தேவையை சத்தியம் என தன்னை அறிமுகப்படுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ளும்படியா நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். அப்படி எந்த ஒரு ஜனம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, சத்தியத்தையும் சமாதானத்தையும் இணைத்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு ஜனம் தன்னுடைய இருதயத்தில் வாஞ்சிக்கிறார்களோ அந்த ஜனத்தின் வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா பரிபூர்ணமான சமாதானத்தையும் பரிபூர்ணமான சத்தியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவர் தம்முடைய சமாதானத்தை, தம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அப்படிப்பட்ட தேவ பிள்ளையின் வாழ்க்கையில அவர் கொடுத்து அதன் முடிவாக பரிபூர்ணமான சமாதானத்தை அவர்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவார். அவரால் கொடுக்கப்பட்ட நன்மையை, ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்கும்படியாய், அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்வார். பரிபூர்ணமான சமாதானம் மட்டுமல்ல, பரிபூர்ணமான சமாதானத்தை நமக்கு தருகிற பரிபூர்ணமான சத்தியமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு அவருடைய சமாதானத்தை நமக்கு தருவார். அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற நன்மை முடிவு சமாதானமாக இருக்கும். இதை தியானிக்கும் பொழுது தேவஜனங்களாகிய நமக்கு கர்த்தர் உணர்த்துகிற ஒரு காரியம்தான், பழைய பாட்டிலே தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். கர்த்தர் தாம் அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவர்களை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்துல ஆண்டவரோட ஒரு சமாதானத்தை கொடுத்தார். அப்படி கொடுத்த பிற்பாடும் அந்த சமாதானத்தை இம்மையில் மட்டும்தான் அவர்களால் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடிந்தது. மறுமையில் என்ன பண்ண முடியல. பாதாளம் என்கிற அந்த வல்லமைக்கு நீங்களாகி
இளைப்பாறுதலுக்குள்ள, தேவ பிள்ளைகளுக்கு என தேவன் ஆயத்தப்படின இளைப்பாறுதலுக்குள்ள அவங்களால பிரவேசிக்க முடியல. பூரண சமாதானம் என்கிற வார்த்தை, இளைப்பாறுதல் என்கிற அந்த வார்த்தையை நமக்கு உணர்த்துகிறது. அப்ப கர்த்தர் தேவ பிள்ளை வாழ்க்கையில வெளிப்படுவதின் நோக்கமே அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் இளைப்பாறுதலை கொடுக்கத்தான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இம்மையிலே அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானம் என்கிற இளைப்பாறுதலை கொடுத்தார். ஆனா மறுமையில என்ன பண்ண முடியல? அந்த பரிசுத்தவான்களால் கர்த்தர் தங்களுக்கு ஆயத்தப்படின இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. அவர்கள் மேல் பாதாளம் என்கிற ஒரு இடத்திலே அவர்கள் அதற்குள் பிரவேசித்தார்கள். இன்னும் என்ன பண்ண முடியல? இளைப்பாறுதலுக்குள்ள, பரிபூர்ண சமாதானம் என்கிற அந்த இளைப்பாறுதலுக்குள்ள மறுமையில இன்னும் அவர்களால் பிரவேசிக்க முடியல. அப்படி இருந்த நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளால் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் அவர்களை கொண்டு பேசுகிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு அங்கே கொடுக்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனா, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று சொல்லி ஆதாமியவர் காலத்திலே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை அங்கே தெரியப்படுத்துகிறார். இப்படி மீண்டும் மீண்டும் சத்தியமாக தன்னை அறிமுகப்படுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படி வெளிப்படுத்தப்படுகிற அந்த நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் குறித்த காலத்துல கன்னிகையின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினால் அவர் பிறக்கிறார். அவர் பிறந்து அவர் வளர்ந்து 30வது வயதிலே ஊழியத்திற்கென அவர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அதன் பிற்பாடு ஊழிய பாதையில் அவர் செயல்படும் பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று. இந்த சமாதானம் எதை உணர்த்துகிறது தெரியுமா? மறுமையிலே தேவன் தம்முடையவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின இளைப்பாறுதலை உணர்த்துகிறது. ஏன் அது இளைப்பாறுதலை உணர்த்துது அப்படின்னா, இம்மையிலும் தேவ ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை, பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்திருந்தார். ஆனா உலக பிரகாரமா பார்த்தா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களைப் போல புதிய ஏற்பாட்டிலே சீஷர்கள் செல்வ சீமான்களாய் ஆசீர்வாதங்களை பெற்று அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு பார்த்தா இல்ல. என்ன பண்ணாங்க? சீஷர்கள் கர்த்தருக்காக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டு அது நிமித்தம் அதிகமாய் துன்பப்படுத்தப்பட்டார்கள். எல்லா சீஷர்களும் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இப்ப இதுல இந்த ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருகிற சத்தியம் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டால்தான் அவரிடத்திலிருந்து தரப்படுகிற சமாதானம் என்கிற நன்மையை நம்மால் சுதந்திரிக்க முடியும். அந்த பரிபூர்ண சமாதானம் அவரால் தான் தர முடியும். அந்த பரிபூர்ண சமாதானம் அவரிடத்தில் தான் இருக்கிறது. அதை அவரால் தான் தர முடியும். இம்மையில் மட்டுமல்ல, மறுமையிலும் அதை நமக்கு தர அவர் வாஞ்சியா இருக்கிறார். அவர் இம்மைக்கும் மறுமைக்குமான தேவன். தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இம்மையில மட்டும் பரிபூர்ணமான சமாதானத்தை பெற்று இளைப்பாறுதல் அடைந்து நன்மை பெற்றுக்கொண்டு வாழும்படியாய் கர்த்தர் தேவ ஜனங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் மறுமையிலும் கர்த்தர் தங்களுக்கு ஆயத்தப்படின பரிபூர்ண சமாதானமாகிய அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பதுதான் கர்த்தருடைய நோக்கம். அதற்காகவே கர்த்தர் தம்முடையவர்களை உருவாக்குகிறார். இன்று தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில இம்மையில் நாம் சுகித்து வாழ்கிறோம் அப்படின்னு கேட்டா, அநேகருடைய வாழ்க்கையில அநேக குறைவுகள், இல்லாமைகள். கர்த்தர் நம்மோடு கூட பேசின அந்த வார்த்தைகளின்படியே ஒரு தேவ பிள்ளை அவைக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாற, அவைக்குரிய வாழ்க்கையில சத்தியம் என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படவும், அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமாய் மறுமையிலே அவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணின இளைப்பாறுதலிலே அவர்கள் பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் அவர்களை வழிநடத்துவார். ஆண்டவர் தேவ பிள்ளைகளை இம்மையிலே குறைவிலும் தாழ்விலும் விட்டு விடுவார் அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். நமக்கு இன்னது தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நாளைக்காக அஞ்ஞானிகளைப் போல கவலைப்படுகிற அப்படிப்பட்ட ஜனங்களா நம்ம இருக்கக்கூடாது. ஒருவேளை ஒரு தேவ பிள்ளையின் உலக பிரகாரமான வாழ்க்கை எல்லா விதத்திலும் நிறைவாய் இல்லைனாலும் அவர்களுடைய தேவை, அன்றன்றுள்ள தேவை அவர்களுக்கு அதிசயமாக அது சந்திக்கப்படும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் போஷிப்பார், கர்த்தர் உடுத்துவிப்பார்.
அற்புதமும் ஆச்சரியமாக கர்த்தர் வழிநடத்துவார். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் அதை நமக்கு மாதிரியாக காண்பித்தார். அதான் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்திரத்துல எந்த குறைவும் இல்லாமல் கர்த்தர் வழிநடத்தினார். குறைவுனால யாருமே என்ன பண்ணல, வனாந்திரத்துல மடிந்து போகல. அவங்க முறுமுறுத்து கர்த்தரை விட்டு விலகி போய் தான் மடிந்து போனாங்க. ஆனா முறுமுறுக்காமல், கர்த்தரை விட்டு விலகி செல்லாமல், மேகத்திற்கு கீழானவர்களால் எந்த சூழ்நிலை, உலக பிராரம்ப வாழ்க்கையில குறைவு இருந்தாலும், தண்ணி இல்லைனாலும், ஆகாரம் இல்லைனாலும் முறுமுறுக்காமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரை இன்னும் கிட்டி சேர்ந்து நிறைவுள்ளவர்களாய் தன்னுடைய வாழ்க்கையில் மாற தன்னை அர்ப்பணித்த யோசுவாவின் காலைப்பையும் கர்த்தர் கானானை சுதந்திரிக்கும்படி கிருபை செய்தார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவையை, உலக பிராரம்பமான வாழ்க்கையின் தேவையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதிலே நம்மை நிறைவுள்ளவர்களாக மாற்றவும் கர்த்தர் வல்லவர்களாக இருக்கிறார். அதனுடைய சித்தம் அதை அவர் செய்து முடிப்பார். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நாம் இம்மையிலே அதற்காக கர்த்தரிடத்தில் வராமல், அதற்காக கர்த்தரை நோக்கி பார்க்காமல், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுகள் எல்லாம் மாறி நிறைவுள்ளவர்களால் நம்முடைய ஜெப வாழ்க்கை, நாம் கர்த்தரை துதிக்கிற காரியம், கர்த்தரை வார்த்தையை தியானிக்கிற இப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைவுள்ளவர்களாய் மாற நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் வழிபட்டு தம்முடைய சமாதானத்தை நமக்கு தர நாம் வாஞ்சிக்கும் பொழுது, நிச்சயமாய் தேவஜனங்களாகி நமக்கு மறுமையிலே அவர் நமக்கே ஆயத்த பண்ண இளைப்பாறுதலை நாம் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அது மாத்திரமல்ல, இம்மையிலும் தேவஜனங்களாகி நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்து நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றி அற்பமாக பார்த்த கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியமாய், அதிசயமாய் தேவஜனங்களாகி நம்மை மகிமையாய் கர்த்தர் அடையாளப்படுத்தி நிறுத்துவது அதிக நிச்சயம். இதற்காக கர்த்தர் 2 பிரதானமான காரியங்களை தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் செய்கிறார். இந்த 2 காரியங்களை நமக்கு காண்பித்து தந்தான் கர்த்தர் நமக்கு வாக்குப்படுகிறார். என்ன தெரியுமா? நான் உன்னுடைய வாழ்க்கையில் வழிபடும் போது இந்த 2 பிரதானமான ஆசீர்வாதங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி அதன் முடிவாக நான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன். இம்மையிலே ஒரு பரிபூர்ணமான சமாதானம் என்கிற இளைப்பாறுதலை நான் உனக்கு கட்டளையிடுவேன். மறுமையிலும் நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியா, உனக்கே நான் ஆயத்தப்படின இளைப்பாறுதல் என்கிற நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியா நான் உனக்கு கிருபை செய்வேன். அப்படி கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் வாக்கு பண்ணினதை அவர் உறுதிப்படுத்துகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 18வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனமும் 14வது வசனமும் தெளிவாய் சொல்கிறது. கர்த்தர் ஆபிரகாமின் வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவர் அவனுக்கு கொடுத்த வார்த்தையை, வாக்கு தத்தத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை குறித்த வாக்கு தத்தத்தை அவர் ஏற்கனவே கொடுத்திருந்தார். அந்த வார்த்தையை, அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு அவர் என்ன பண்றாரு? அதை உறுதிப்படுத்துகிறார். இப்படி கர்த்தர் உறுதிப்படுத்தி கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் எப்படி இருந்தது தெரியுமா? அது சமாதானமா இருந்தது. ஈசாக்கு தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு சமாதானமான ஒரு குமாரனா இருந்தான். மோரியா மலையில அவனை பலி செலுத்தும்படியால் ஆபிரகாம் சொன்ன போது கூட அவன் என்ன பண்ணல, அதை மறுக்கவில்லை. ஈசாக்கு ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சமாதானமான ஒரு குமாரன். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? அது இளைப்பாறுதலா இருந்தது, பரிபூர்ண சமாதானமா இருந்தது. இதுதான் கர்த்தர் நமக்கும் காண்பிக்கிறான். தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்பட்டு, பரிபூர்ண சத்தியமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு பரிபூர்ண சமாதானத்தை, அந்த இளைப்பாறுதலை இம்மையிலே அவர் நமக்கு தர, அவர் நமக்கு முதலாவது செய்கிற காரியம்தான் அவர் நம்மிடத்தில் சொன்ன வாக்கு திட்டத்தை அவர் உறுதிப்படுத்துவார். மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி அதை கேட்க பண்ணி அவர் நம்மோடு கூட பேசி அவர் என்ன பண்ணுவாரு? அதை உறுதிப்படுத்துவார். உடனே நாம் அதை பெற்றுக்கொள்வோமா அப்படின்னு கேட்டா, கர்த்தர் தாம் சொன்னதை அவருடைய ஏற்ற காலத்தில் தான் செய்வார். ஆனா அதற்கு முன்பதாக அதை கர்த்தரால் அருளப்படுகிற அந்த பரிபூர்ணமான சமாதானத்தை, அந்த இளைப்பாறுதலை தேவஜனங்களாகி நாம் நம்முடைய இருதயத்துல அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை, வாக்கு திட்டத்தை அவர் உறுதிப்படுத்துவார். இதை அனுபவித்த தேவ ஜனங்களுக்கு நான் சொல்வது நிச்சயமா என்ன பண்ணும்? அது புரியும். வாழ்க்கையின் சூழ்நிலை வாக்குத்தத்தம் நிறைவேற அனுகூலமா இருக்காது. ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், தேவை, இதை கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற அனுகூலமான சூழ்நிலையா இருக்காது. ஆனாலும் அப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலையிலும், எதிரான ஜனங்கள் பேசுகிற வார்த்தையின் நடுவிலும்
கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை மாற்றாமல், மறுக்காமல், அதை மறந்து போகாமல் மீண்டும் அதை நம்மோடு கூட பேசி அவர் நம்மை பலப்படுத்துவார். அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு உறுதிப்படுத்துவார். அப்படி கர்த்தர் எல்லாமே எதிரான சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்மோடு கூட பேசி நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு உறுதிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை நமக்கு ஒரு விஷயமாவே இருக்காது. எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வ சமாதானம், பரிபூர்ணமான சமாதானம், நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட தேவனுடைய சமாதானம், அதை நம்மால் நம்முடைய இருதயத்துல, நம்முடைய வாழ்க்கையில அதை நம்மால் நிச்சயமாய் உணர முடியும். மற்றவங்களுக்கு வேண்டாம், இவன் எப்படி இந்த சூழ்நிலையில சமாதானமா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை, ஒரு குழப்பத்தை அது உண்டாகும். ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தான் அது தெரியும். கர்த்தர் தம்மோடு கூட பேசின வார்த்தையை மீண்டும் உறுதிப்படுத்தி விட்டார் என்று. ஏன்னா சொன்னது ஒரு மனுஷன் அல்ல, சொன்னது உலக பிரகாரமான ஒரு அதிகாரியோ பெரிய பதவியில் இருக்கிற அப்படிப்பட்ட ஜனமும் அல்ல, சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக வரவழைக்க வல்லமை உள்ளவர் என்று இந்த ஆபிரகாம் அறிந்திருக்கிறான். அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தான் இன்னும் ஈசாக்கு வெளிப்படல. ஈசாக்கு எப்போ பிறப்பான்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. அழைத்த ஆரம்பத்துல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் என்ன பண்றாரு? அவர் வெளிப்பட்டு இம்மையிலே அவருடைய வாழ்க்கையில் பரிபூர்ண சமாதானம் என்கிற இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய் கர்த்தர் முதலாவது அவனுக்கு அதை உறுதிப்படுத்துகிறார். மீண்டும் மீண்டும் கர்த்தர் அதை உறுதிப்படுத்தி பரிபூர்ணமான சத்தியமாகிய தேவன் வெளிப்பட்டு அந்த பரிபூர்ணமான சமாதானத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இதே போல தேசங்களாகி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமா தாம் சொன்ன வார்த்தைகளை, எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருந்தாலும், இனி வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் நாம் இருந்தாலும், கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த தேவ பிள்ளை அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே கர்த்தரால் கொடுக்கப்படுகிற பரிபூர்ண சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இதுதான் கர்த்தர் செய்கிற முதலாவது காரியம், முதலாவது ஆசீர்வாதமான அனுபவம். இரண்டாவது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடிப்பார். தேசங்களாகி நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் நம்மிலே மகிமைப்படும்படியா கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம். ஆபிரகாமின் வாழ்க்கையில அதனுடைய 21வது அதிகாரம், அதனுடைய 1, 2, 3 வசனங்கள் அதை தெளிவாய் சொல்லுகிறது. ஏற்ற காலத்துல, தகுந்த காலத்துல, கர்த்தரால் குறிக்கப்பட்ட அந்த காலத்துல கர்த்தர் சாராளை இணைத்தருளி அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியால், அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியால் கர்த்தர் அதை செய்து முடித்தார். பரிபூர்ணமான சத்தியமாகிய தேவன் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவர் வாக்குப்படின பரிபூர்ணமான சமாதானத்தை இம்மையிலே அவர்களுக்கு கொடுத்தார். இதே போல தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்தி சமாதானத்தை கட்டளையிட்ட தேவன், பரிபூர்ணமான சமாதானத்தை நமக்கு தந்த தேவன், அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தேவஜனங்களாகி நானும் நீங்களும் இம்மையிலே கர்த்தரால் அருளப்பட்ட அந்த பரிபூர்ணமான சமாதானத்தை, இளைப்பாறுதலை நாம் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். இந்த 2 காரியங்களையும் கர்த்தர் ஆபிரகாமின் வாழ்க்கையில தேவஜனங்களாகி நாம் பலப்படும்படியாய் நமக்கு நிழலாட்டமாய் அவர் செய்து முடித்து நமக்கு காண்பித்திருக்கிறார். இதே போல தேவர்களாகி நமக்கும் கர்த்தர் செய்ய போதுமானவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் அதை சொல்லி வாக்கு பண்ணினாலே ஆனால் நிச்சயமாக செய்து முடிப்பார். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது அதுதான். அவர் நம்மோடு கூட பேசுவது விருதாவாக அல்ல. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று அவர் யாருக்கும் சொல்லவில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார், பரிபூர்ணமான சத்தியமாகிய நான் உன் வாழ்க்கையில் வெளிப்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் பரிபூர்ணமான சமாதானம் என்கிற இளைப்பாறுதலை நான் உனக்கு தருவேன். அதற்காக நான் உன்னுடைய வாழ்க்கையில நான் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துவேன், நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிப்பேன். இது கர்த்தர் தேவஜனங்களாகி நமக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம். தேவஜனங்களாகி நாம் பாக்கியம் உள்ளவர்கள். சர்வத்தை படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்துகிறார். கர்த்தர் நிச்சயமா நமக்கு நினைப்பூட்டின இந்த வாக்குத்தத்தத்தை, நம்மோடு பேசி உணர்த்தின, நம்மை பலப்படுத்தின இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி முடிப்பார். தேவஜனங்களாகி நாம் இதை கேட்டு விட்டு விடுகிறவர்களாய் அல்ல, இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை சுதந்திரிக்க வேண்டும். மறுமையிலும் கர்த்தர் நமக்கு ஆயத்த பண்ணினார். நித்திய ஜீவன் என்கிற இளைப்பாறுதலுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். இந்த தேவ பிள்ளையை குறித்த கர்த்தருடைய விருப்பம். இதுவே நம்முடைய வாஞ்சையும் ஏக்கவுமாய் மாற வேண்டும்.
அப்படி மாறினால் நிச்சயமாய் நாம் நம்மை முழு இதயத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். எதற்காக? இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க. தியானிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான வாக்குத்தத்தத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க வேண்டுமானால் என்னிடத்தில் நீர் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? இந்த வாக்குத்தத்தத்தில் நீர் எனக்கு காண்பித்து தருகிற கட்டளை என்ன? அப்படி நம்ம தியானிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து அந்த ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்திலிருந்து கர்த்தர் 5 காரியங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக நமக்கு காண்பித்து தருகிறார். முதலாவது தேவ ஜனங்களாகிய நாம் செய்ய வேண்டிய காரியமாக கர்த்தர் காண்பித்து தருவது என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்கள் தெளிவாக சொல்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கும்படியாய் வரும் பொழுது மம்ரேயின் சமபூமியிலே பகலின் உஷ்ணமான வேளையிலே கூடார வாசலிலே ஆபிரகாம் உட்கார்ந்திருக்கிறான். அவன் தனக்கு முன்பாக 3 புருஷர்கள் இருப்பதை கண்டவுடனே அவன் என்ன பண்றான்? ஓடி போய் அவர்களை பணிந்து கொண்டு, ஆண்டவரே நீர் என்னிடத்தில் வர வேண்டும் என்று அவரை தன்னிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 வசனங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு காண்பித்து தருக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் வெளிப்படும் போது ஆபிரகாம் அவரை சந்திக்க ஆயத்தமாயிருந்தான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, சத்தியம் வெளிப்படும் போது, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது தேவஜனத்தின் வாழ்க்கையில பரிபூர்ண சமாதானம் என்ற இளைப்பாறுதலை இம்மையிலும் மறுமையிலும் கொடுக்க பரிபூர்ணமான சத்தியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது ஒரு தேவ பிள்ளை கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும், கர்த்தர் நம்மோடு கூட பேசத்தக்கதாய், நாம் அவரை காணத்தக்கதாய், அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிற பரிபூர்ணமான சத்தியம் என்கிற வேத வார்த்தைகளை நாம் கேட்கத்தக்கதாய் நாம் ஆயத்தமா இருக்கணும். ஏன் தேவஜனங்களாக நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும்? கர்த்தரை சந்திக்க, அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரித்து உணர்த்தது தெரியுமா? ஏன்னா ஆதாம் ஏவாள் தோட்டத்திற்குள்ளே, தேவனால் உருவாக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்திற்குள்ளே அவர்கள் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களை தேடுறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று. அப்படி தேடுகிற கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கர்த்தரின் 7 கண்கள் என்று. பரிபூர்ணமா எல்லாவற்றையும் பார்க்கிற, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் ஏன் ஆதாமை தேடணும்? அது ஏன் தெரியுமா? அதற்கான பதில் தான், ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடையே கீழ்ப்படியாமை என்கிற பாவம் என்கிற நடுச்சுவர் அது வந்துவிட்டது. எப்பொழுது புசிக்க கூடாது என்று விளக்கின அந்த கனியை ஆதாம் புசித்தானோ அப்பொழுதே கீழ்ப்படியாமை என்கிற பாவம் ஆதாமை கர்த்தரை விட்டு பிரித்தது. ஆதாமை கர்த்தருடைய கண்களுக்கு மறைத்தது. ஏன்னா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணன், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அந்த தேவன் ஆதாம் என்ன பண்றாரு? தேடுறாரு. அந்த சம்பவத்தை இதோடு கூட ஒப்பிட்டு கர்த்தர் நமக்கு எச்சரித்து உணர்த்துவது என்ன தெரியுமா? நானும் நீங்களும் பாவத்திற்குட்பட்டவர்களாய், கர்த்தரை தேட வைக்கிற அப்படிப்பட்ட பொல்லாத ஜனங்களாய், நமக்கும் கர்த்தருக்கும் இடையே நம்முடைய பாவம் நடுச்சுவராய் மாறாதபடிக்கு ஆபிரகாமை போல எப்பொழுது கர்த்தர் வெளிப்பட்டாலும் பரிபூர்ணமான சத்தியமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எப்பொழுது வெளிப்பட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் என்னை கண்டித்து உணர்த்துகிறார், கர்த்தர் எனக்கு இதை வாக்கு பண்ணுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய சத்தியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பாவம் இல்லாத நிலையில், பரிசுத்தமான நிலையில் நாம் ஆயத்தமா இருக்கணும். பரிசுத்தத்தை தான் ஆயத்தம் என்று கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். ஏன்னா பரிசுத்தம் இல்லைன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் வந்துடும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருந்ததுன்னா அந்த மனுஷனால் என்ன பண்ண முடியாது? கர்த்தர் எவ்வளவுதான் அவனோடு கூட பேசினாலும் அவனால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது, அவனால் அதை சுதந்திரிக்கவும் முடியாது. அது நிமித்தம் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரால் அருளப்பட்ட பரிபூர்ண சமாதானம் என்கிற இளைப்பாறுதலை அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது. இது ஒரு பரிதாபமான நிலை. என்ன இருந்தாலும் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சத்தியம் என்கிற வசனங்களும், கர்த்தரால் கொடுக்கப்படுகிற பரிபூர்ணமான சமாதானமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைனா அந்த மனுஷன்கிட்ட என்ன இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால அவனுக்கு எந்த நன்மையும் இல்லை. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் பாவம் நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்காதபடிக்கு அந்த நேரத்துல ஆபிரகாம் என்ன பண்ணல? வேற எந்த காரியத்தையும் செய்யல. கர்த்தர் வெளிப்படும் பொழுது, பரிபூர்ணமான சத்தியமாகிய தேவன் வெளிப்படும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள
அதை அறிந்து கொள்ள, அவரை ஏற்றுக்கொள்ள அவன் ஆயத்தமாயிருந்தான். கூடார வாசலிலே அவன் உட்கார்ந்திருந்தான். அது ஆவிக்குரிய அர்த்தமாய் நமக்கு எதை உணர்த்துகிறது தெரியுமா? அவன் ஆயத்தமாயிருந்தான். தேவஜனங்களாகி நாம் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது, கண்டித்து உணர்த்தும் பொழுது, ஆசீர்வதிக்கும் பொழுது, வாக்குத்தத்தங்களை தரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அதை பெற்றுக்கொள்ள, அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாகணும். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை மிக மிக அவசியம். பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு தெய்வ பிள்ளை, பரிபூர்ணமான சத்தியமாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரால் கொடுக்கப்பட்ட இந்த வேத வார்த்தைகள், வசனங்கள் அவர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது, இந்த வசனத்தின் வழியாக அவர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள அவன் ஆயத்தமாயிருக்கிறான். பரிசுத்தமுள்ள தேவஜனம் கர்த்தர் வெளிப்படும் பொழுது அவரை சந்திக்க, அவரை ஏற்றுக்கொள்ள அவன் ஆயத்தமாயிருக்கிறான். இதனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். இரண்டாவது கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 18வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. இரண்டாவது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? தேவனிடத்தில், தேவஜனங்களாகி நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். இந்த கடைசி நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ளும், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இல்லாமல் போன ஒரு காரியம்தான் தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று. இப்ப தாழ்மை உள்ள தேவஜனம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்கள். வேதாந்த கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதே ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் செல்வ சீமானாய் இருந்தான் என்று. அவனுடைய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. அப்படிப்பட்ட ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக அவன் என்ன பண்றான்? தரை மட்டும் குனிகிறான், தன்னை தாழ்த்துகிறான். கர்த்தரை கண்டவுடனே அவரை நோக்கி எதிர்கொண்டு ஓடி அவன் தரை மட்டும் குனிந்து தன்னை தாழ்த்துகிறான். இப்படி தன்னை தாழ்த்தின ஆபிரகாமை தான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை எழுதும் பொழுது முதலாவது கர்த்தர் ஆதாமிலிருந்து அல்ல, ஆபிரகாமிலிருந்து, தன்னை தாழ்த்தின ஆபிரகாமிலிருந்து கர்த்தர் துவங்கினான். இந்த ஆபிரகாமை குறித்து தான் கர்த்தர் சொல்கிறார், என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததி என்று இஸ்ரவேல் ஜனங்களை அவர் குறிப்பிடும் பொழுது ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதன் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இப்படிப்பட்ட மேலான பாக்கியம் இந்த ஆபிரகாமுக்கு கிடைக்க என்ன காரணம் தெரியுமா? அவன் தன்னை தாழ்த்தினான், தரை மட்டும் தாழ்த்தினான். இதே போல தேவஜனங்களாகி நாமும் நம்மை தரை மட்டும் தாழ்த்துகிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்கணும். இப்படிப்பட்ட அனுபவம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் அவன் தேவனால் உயர்த்தப்படுவான். அதே வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அவன் தேவனால் தாழ்த்தப்படுவான் என்று. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இப்ப தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறவர்கள் தேவனால் உயர்த்தப்படுவார்கள். அப்படி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவர்கள், உண்மையால் உள்ளும் புறமும் தன்னை தாழ்த்துகிறவர்கள் மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக என்ன பண்ண மாட்டாங்க? தன்னை மேட்டிமையாய் வெளிப்படுத்தாம தன்னிலிருந்து வெளிப்படுகிற தேவனை மற்றவர்களுக்கு முன்பதாக அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். தன்னை தாழ்த்தி தன் வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்துவார்கள், தேவனை உயர்த்துவார்கள். இதுதான் தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் தன்னை தாழ்த்துகிறவர்களின் சுபாவம். கர்த்தர் இதைதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தானியேல் தன்னை தாழ்த்தினான். என் பிரியமான புருஷனாகிய தானியேல் என்று கர்த்தரிடத்திலிருந்து சாட்சி பெற்றான். இதை தியானிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். அதுதான் ஆகாப் ராஜாவும் தன்னை தாழ்த்தினான். ஆனா அந்த ஆகாப் ராஜாவின் வாழ்க்கையில இம்மையிலே அவனால் பரிபூர்ணமான சமாதானம் என்கிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியல. அவனுடைய வாழ்க்கை மிகவும் கொடுமையாய் முடிந்தது. அந்த ஆகாப் ராஜா தன்னை தாழ்த்தும் பொழுது அந்த ஆகாப் ராஜாக்கு ஏன் ஆண்டவர் ஒரு பரிபூர்ணமான சமாதானத்தை கட்டளையிடல அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா, அந்த ஆகாப் ராஜா எப்பொழுது தன்னை தாழ்த்தினான் தெரியுமா? அந்த ஆகாப் ராஜாவின் வாழ்க்கையில் ஒரு தீமை வரும் என்று கர்த்தர் எலியாவை கொண்டு அவனுக்கு சொன்ன பொழுது அவன் தன்னை தாழ்த்தினான். புரியுற மாதிரி சொல்லணும், கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தானியேல் எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துவான். கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஆபிரகாம் எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துவான்.
அது பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வராட்டாலும், ஆசீர்வாதமா இருந்தாலும் ஆசீர்வாதமா இல்லைனாலும், நிறைவா இருந்தாலும் குறைவா இருந்தாலும், கர்த்தருக்கு பிரியமாய் உண்மை உத்தமாய் வாழ்கிற தேவஜனம் எப்பொழுதுமே தன்னை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்துவார்கள். ஆனா கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் வாழ்கிறவர்களோ ஆகாப் ராஜாவை போல தனக்கு ஏதாவது தீமை வரும் பொழுது மட்டும் அவர்கள் தன்னை தாழ்த்துவார்கள். இந்த தாழ்மையை குறித்து கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? இவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று அவர் சாட்சி கொடுக்க மாட்டார். அதுக்கு பதிலா அவன் தன்னை தாழ்த்தினது நிமித்தம் அவனுக்கு வர வேண்டிய தீங்கு கொஞ்ச நாள் தள்ளி போகும். கொஞ்ச காலம் நன்மை, கொஞ்ச காலம் சமாதானம். ஆனா பரிபூர்ணமான சமாதானம் என்கிற இளைப்பாறுதலை அவனால் இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் அதற்கான வித்தியாசம். அதே பிள்ளைகளாகி நாம் ஏதோ தீமை, ஏதோ பிரச்சனை, ஏதோ பலவீனம் இது வரும்போது மட்டும், ஏதோ தேவை, நெருக்கம் இதெல்லாம் வரும்போது மட்டும் நாம் நம்மை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்துகிற இந்த ஆகாப் ராஜாவை போல இருக்கக்கூடாது. நினிவே பட்டணத்தில் உள்ள ஜனங்களும் அப்படித்தான். பிரச்சனை வரும், பட்டணம் அழிய போகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னு தன்னை தாழ்த்தினார்கள். ஆனா அவர்களுக்கான தீங்கு கொஞ்ச நாள் தான் தள்ளி போச்சு. ஏன்னா அதன் பிற்பாடு மறுபடியும் அவர்கள் தீமையான கிரியைகளை செய்தார்கள். இப்படி நம்ம இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பதாக எந்த சூழ்நிலையா இருந்தாலும், பிரச்சனை வந்தாலும் வராட்டாலும், நிறைவா இருந்தாலும் குறைவா இருந்தாலும், கர்த்தர் நன்மை செய்தாலும் செய்யாமல் போனாலும், கர்த்தருக்கு முன்பதாக எந்த ஒரு தேவ பிள்ளை உண்மை உத்தமாய் உள்ளும் புறமும் தன்னை தாழ்த்துகிறானோ அந்த தேவ பிள்ளையின் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? எனக்கு பிரியமான புருஷன், எனக்கு பிரியமான தேவ ஜனம் என்று கர்த்தர் சாட்சி கொடுப்பார். அப்படி சாட்சி பெற்ற தேவ ஜனம் இம்மையிலும் மறுமையிலும் பரிபூர்ண சமாதானம் என்கிற இளைப்பாறுதலை அவர்கள் பெற்றுக்கொள்வார். மூன்றாவது கர்த்தர் காண்பித்து தருகிற காரியம் என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். மூன்றாவது கர்த்தர் காண்பித்து தருகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை போக விடாத ஒரு அனுபவம். ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணக்கூடாது? என்னை விட்டு போகக்கூடாது, என்னோடு கூட நீர் இருக்க வேண்டும் என்று அவரை நோக்கி வருந்தி கேட்கிற ஒரு அனுபவம். இது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு அனுபவம். அவர் அதை எதிர்பார்க்கிறார். அதனாலதான் நீ இப்படி செய்யணும்னு சொல்லி அதை நமக்கு ஒரு கட்டளையாக அவர் தெரியப்படுத்துகிறார். தேவனுடைய சிநேகிதன் என்று கர்த்தருக்கு வந்து சாட்சி பெற்ற ஆபிரகாம் இதை செய்தான். என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே என்று கர்த்தர் மிகவும் நேசித்த யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் அதை செய்தான். யாபோக்காற்றின் கரையிலே தூதனானவர் வந்த பொழுது யாக்கோபு அவரை போக விடவில்லை என்று வேதம் சொல்கிறது. நான் போகட்டும், என்னை விடு என்று தூதனானவர் சொன்ன பிற்பாடும் யாக்கோபு விடல. இதே போலதான் தேவஜனங்களாகி நாமும் கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை இது காண்பிக்கிறது. ஆண்டவரே, என்னோடு கூட இருங்க, நீ என்னோடு கூட இருக்கிற இந்த அனுபவத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்ற ஒரு இருதயம் தேவர்களாக நமக்கு இருக்கணும். இது யாருக்கு இருக்கும் தெரியுமா? கர்த்தர் தன்னோடு இருக்கிறது நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு பிரியமான, தனக்கு விருப்பமான, தான் நினைத்திருக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள், சில காரியங்களை, அநேக காரியங்களை நம்மளால செய்ய முடியாம போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் கூட இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை, கர்த்தர் மேல் கொண்ட வாஞ்சை யாருக்கு இருக்கிறதோ அவர்களால் தான் கர்த்தரை போக விடாமல் அவரை பற்றி கொள்ள முடியும். ஐயோ, கர்த்தர் வந்தாருன்னு அந்த காரியத்தெல்லாம் மாற்ற சொல்வாரே, இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாச்சே, ஆனா எனக்கு இது ரொம்ப பிரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தரை காட்டிலும் தன்னுடைய மனது மாம்சம் விரும்புகிற காரியங்களை யார் மிகவும் வாஞ்சிக்கிறார்களோ, யார் மிகவும் நேசிக்கிறார்களோ அவங்களால என்ன பண்ண முடியாது? கர்த்தர் தங்களோடு கூட இருக்கும்படியா கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ள முடியாது. ஆனா ஆபிரகாமின் வாழ்க்கையில ஆண்டவரே, நீங்க போகக்கூடாது, நீங்க என் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும்னு சொல்லி அவரை போக விடாமல் அவன் பற்றி கொள்கிறான். அது நிமித்தம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருந்தா கூட அதை மாற்ற அவன் ஆயத்தமா இருக்கிறான். சகையின் வாழ்க்கையில இன்று நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அவர் தங்குவதற்கு தடையா என்னென்ன காரியங்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கிறதோ அது அவரோடு கூட வழியில இருக்கும் போதே சகை என்ன பண்றாரு? அந்த காரியத்தெல்லாம் தன்னை விட்டு அப்புறப்படுத்துறாங்க. இல்ல இந்த காரியங்கள் இருக்கும், இந்த காரியங்கள் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தரை போக விடவில்லை. இல்ல ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தரை அனுப்பிவிடல. அதுக்கு பதிலா கர்த்தர் தன்னோட கூட வர அவன் வாஞ்சித்ததுனால கர்த்தர் தன்னுடைய வீட்டில் தங்க
அவன் பிரயாசப்பட்டதுனால, விருப்பப்பட்டதுனால கர்த்தர் தங்குவதற்கு எந்தெந்த காரியங்கள் தடையா இருந்ததோ அதை அப்புறப்படுத்த அவன் ஆயத்தமாயிருந்தான். இதுதான் கர்த்தரை போக விடாமல் அவரை பற்றி கொள்கிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. தேவஜனங்களாகிய நாமும் இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நான்காவதாக கர்த்தர் காண்பித்து தருகிற சுபாவம் என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 18வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நான்காவதாய் இந்த வசனத்துல இருந்து கர்த்தர் காண்பித்து தருகிற அனுபவம் சுபாவம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு இடம் கொடுக்கிற ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. இன்று அநேகர் கர்த்தரை போக விடாமல் பற்றி கொள்கிறோம். ஆனா அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறோமா? ஆண்டவருக்கு என்ன விட்டு போக கூடாது, என்ன விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றோம். ஆனா அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்து தங்கும்படியா நம்ம இடம் கொடுக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரம் தான் அவர் உலாவுகிற ஆலயம் என்று. இப்போ நம்முடைய சரீரத்தில் அவருக்கு இடம் கொடுக்கிறோமா? எவர் தன்னுடைய வீட்டில் இடம் கொடுத்தது போல, பேதுரு தன்னுடைய படகிலும் தன்னுடைய வீட்டிலும் அவருக்கு இடம் கொடுத்தது போல, நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்துல கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறோமா? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில, கர்த்தர் நம்முடைய சரீரத்துல அவர் ஆளுகை செய்ய, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் அவருக்கு இடம் கொடுக்கிறோமா? பேதுருவின் படகுல நீ ஆழத்துக்கு கொண்டு போ, இந்த இடத்துல வலைய போடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவை டைரக்ட் பண்றாங்க. ஆனா பேதுரு எதுவுமே சொல்லல, இது என்னுடைய படகு, நான் தான் என்ன பண்ணுவேன், முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி பேதுரு எதுவுமே சொல்லல. அதே போல எவரின் வீட்டிலும் அந்த வீட்டில் இருந்த மற்ற ஜனங்களை வெளியே துரத்தும்படியாக கர்த்தர் சொல்லும் பொழுது எவர் அதற்கு தடை செய்யல. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தங்கும்படியாய் அவருக்கு இடம் கொடுக்கணும். கர்த்தர் நம்மிடத்தில் அதிகாரம் செலுத்தும்படியாய், ஆளுகை செய்யும்படியாய், அவர் தம்முடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாய் நாம் அவருக்கு இடம் கொடுக்கணும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று அவர் நமக்குள்ளே தங்கி உலாவ, நம்மை ஆளுகை செய்ய, அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் நிறைவேற நாம் அவருக்கு இடம் கொடுக்கணும். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். கடைசியாக கர்த்தர் காண்பித்து தருகிற அந்த சுபாவம் என்ன தெரியுமா? அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனத்துல, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். இதுல இன்னொரு காரியத்தை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறான். அதுதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இங்கே ஆபிரகாம் கர்த்தரை அழைத்து வந்து அவர் கால்களை கழுவும்படியால் அவன் தண்ணீர் கொடுக்கிறான். அவருக்கு வேண்டியதை இவன் செய்கிறான். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் என்னையும் உங்களையும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார் என்று. பிரயோஜனங்களாகி நாம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஊழிய அழைப்பு இருக்கு. அதே பிள்ளைகளாகி நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன, நாம் அவருக்கு என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவஜனங்களால் நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறாங்க, ஆனாலும் தங்களை குறித்து தேவன் என்ன விரும்புகிறார் என்று தேவனிடத்தில் கேட்காமல் அவங்க செய்வாங்க. பவுலையும் பர்னபாவையும் நான் அவர்களை அழைத்த ஊழியத்திற்கென பிரித்து விடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தனித்துவமான ஒவ்வொரு அழைப்பை வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் மேல் இருக்கிற அழைப்பு இன்னொரு மனுஷனுக்கு கிடையாது. அவனை குறித்து என்ன அழைப்பு வைத்திருக்கிறாரோ அதை அவன் கர்த்தரிடத்தில் கேட்டு அறிந்து அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி தன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொண்ட பவுல் தன்னுடைய ஓட்டத்தின் முடிவிலே சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொன்னதை வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. பவுலின் வாழ்க்கையில இம்மையிலும் மறுமையிலும் பூரண சமாதானம், ஒரு இளைப்பாறுதல், கர்த்தரால் அருளப்பட்ட இளைப்பாறுதலை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். இதே போலதான் தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற அழைப்பு, நாம் அவருக்கு என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் என்ன பிரியப்படுகிறாரோ அதை நாம் அறிந்து கொண்டு அவருடைய திட்டத்திற்குட்பட்டு அவருடைய சித்தம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். நம்முடைய சித்தத்தை செய்ய அல்ல, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது. மார்த்தாள் மரியாதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, மரியாதை மார்த்தாளும் ஒரே வீட்டில் உள்ள சகோதரிகள், ஆனா ஒருவள் தன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவள் நிறைவேற்றுகிறாள்,
அந்த ஊழியத்தை அவள் செய்கிறாள். ஆனால் இன்னொருவளோ தான் தேவனுக்கென செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த ஊழியத்தை செய்கிறாள். மார்த்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக தான் பிரயாசப்படுறாள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புசிக்கும்படியாகத்தான் அவள் எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்துகிறாள். இது அவளை நினைத்து கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். ஆனால் மரியாளும் தன்னுடைய சுய விருப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் கர்த்தர் தன்னை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டத்தை அறிந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தையை அவள் கேட்கிறாள். பரிபூரணமான சத்தியம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அதை கேட்க மரியாள் ஆயத்தமாய் இருக்கிறாள். இதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மரியாளுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் பரிபூர்ணமான சமாதானம் என்கிற இளைப்பாறுதலை அவர் கட்டளையிட்டார். இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 5 காரியங்களை தேவஜனங்களாகி நாம் நிச்சயமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் நம்முடைய மனமும் மாம்சம் விரும்புகிற பிரகாரம் அல்ல, இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணின பரிபூர்ண சமாதானமாகிய இளைப்பாறுதலை சுதந்திரிக்க பரிபூர்ணமான சத்தியம் என்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். அப்படி நாம் நம்மை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் தாம் சொன்னபடியே பரிபூர்ணமான சத்தியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நமக்கு தந்த பரிபூர்ணமான சமாதானம் என்கிற இளைப்பாறுதலை இம்மையிலும் மறுமையிலும் தேவஜனங்களாகி நாம் சுதந்திரிக்கும்படியால் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். கர்த்தருடைய வருகை பரிந்தும் இந்த வசனத்தின்படியே தேவஜனங்களாகி நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் தாம் வாக்கு பண்ணினபடியே அவர் வந்து நம்மை அழைத்து சென்று அவரோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனங்களில் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.